உறவுகளே வாங்கப்பா. எல்லா உறவுகளுக்கும் இன்னைக்கு நான் நம்ம வீட்டை பற்றி தான் பேச போகிறேன்ப்பா. எல்லா உறவுகள்கிட்டையும் இன்னைக்கு கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா எல்லாரும் என்னை படுக்கிற பாடு அப்படியே. அதனால் அந்த அப்பாவுக்கு சொன்ன உண்மையெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நான் சொல்கிறேன்ப்பா. அதாவதுப்பா 3 தாத்தாமார்கள் கூட பிறந்தவங்க. அந்த 3 தாத்தா கூட பிறந்தாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது இன்னொரு பெரியப்பாட்டை போய் ஒரு 1/2 ஏக்கர் வாங்குறாங்க. 1/2 ஏக்கர் எப்படி வாங்குறாங்கன்னா தோட்டத்தில் வாங்குறாங்க. தோட்டத்தில் வாங்கினோன்னே அந்த ஒரு தாத்தா என்ன செய்கிறாரு, அந்த தாத்தாவை தான் எல்லாமே மேல் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் பெரிய தாத்தா. அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த 1/2 ஏக்கரை மகனுக்கு அவர் பங்கு கூட சேர்ந்த மாணிக்கு இருக்கிறதுனால அதை மகனுக்கு கொடுக்குறாரு. ஏன் அப்படி கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா தோட்டத்துலேருந்து தண்ணி பாய்ச்சிக்கலாம் மகனுக்கு அப்படின்னு சொல்லி அப்போயே அவர் கொஞ்சம் கோளாறாக தான் இருந்திருக்காரு. இந்த 2 தாத்தாவுக்கும் அந்த கோளாறுலாம் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியப்பாட்டை வாங்கின பங்கை மகனுக்கு கொடுத்துருந்தாரு, தோட்டத்தோடு சேர்த்து கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த 1/2 ஏக்கருக்கு இவங்களுக்கு அந்த ஈக்குவலுக்கு வேணும்ல, இந்த 2 தாத்தாவுக்கும். அந்த 2 தாத்தாவுக்கும் ஈக்குவலுக்கு வேணும்னா இவர் என்ன செய்வார், நம்ம பூர்வீக காட்டில் போய் அங்கே கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதில் போய் நம்ம தாத்தாவுக்கு ஒரு 46 சென்ட்டும் இன்னொரு தாத்தாவுக்கு ஒரு 30 சென்ட்டும் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தது இப்போ ஏன்னா எங்களுக்கு ஏன் அங்கே போய் 2 தாத்தாவுக்கு இந்த தாத்தா கொடுக்காருன்னா, அங்கேனா தண்ணி பாய்ச்ச முடியாது, மானாவாரி வெள்ளாமை எடுக்கட்டும். நம்ம மகனுக்கு இதை கொடுத்தோம்னா இதை நல்லபடியாக தண்ணி பாய்ச்சி வெள்ளாமை எடுத்துக்கிடுவாங்க மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மகனோட மகன் பொண்டாட்டி ஏன் இந்த கேள்வி கேட்குறாப்புல, எங்களுக்கு எங்கே காடு அந்த அங்கே இருக்குங்க இங்கே இருக்குங்க அப்படின்னு. இதெல்லாம் பேச்ச உறவுல எப்போயோ பகிர்ந்துட்டாங்க. 67 பகிர்ந்துருக்காங்க. 67 பகிர்ந்து அப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு காரை வீட்டை வச்சுக்கிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாவுக்கெல்லாம் ஆட்டு தொழுவையும் மாட்டு தொழுவையும் தான் விட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தாத்தாவுக்கு காரை வீட்டை வச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு வெறும் தொழுவு, அது சின்ன சின்ன தொழுவு தான், ஆட்டு தொழுவு மாட்டு தொழுவு அதை விட்டுருக்காங்க. அதில் தான் இருந்து இவங்க காலம் கழிச்சிருக்காங்க. இப்போ அதைத்தான் நாங்கள் வீடாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாமே அவங்க எல்லாத்துலேயுமே அதிகமாக வச்சுக்கிட்டாங்க. அதிகமாக வச்சுக்கிட்டு எங்கள் தாத்தாவுக்கு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படி எங்கள் தாத்தா நல்லா பாடுபட்டுருக்காரு. பாடுபடும் போது பார்த்துக்கோங்க உறவுகளே, இந்த சித்திரை திருவிழா அன்னைக்கு எங்கள் தாத்தாவை நினைக்க வேண்டிய சூழ்நிலை பார்த்துக்கோங்க. எங்கள் தாத்தாவுக்கு 35 வயசு. அப்போ ராஜபாளையத்துக்கு வண்டியில் நாற்றுப்பாரம் கொண்டு போயிருக்காரு. நாற்றுப்பாரம் கொண்டு போயிட்டு வரையில் அப்போ ஒன்றா இருக்கும்போது ஒரு 100 ஏக்கர் கிட்ட நல்லா நிறைய காடுகள் வச்சுருந்துருக்காங்க. எல்லா தாத்தாவுமே 3 தாத்தாவும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து பிள்ளைகளை வளர்த்து விவசாயம் பார்த்து கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் இந்த தாத்தா அப்போயே சூழ்ச்சியாக மகனுக்கு தோட்டத்தில் அந்த இடத்த வாங்கி கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கும்போது நாற்றுப்பாரத்துக்கு நம்ம தாத்தா போயிட்டு வந்திருக்காரு. நம்ம அப்பாவை பார்த்தாரு. 35 வயசு, நல்ல சின்ன வயசு பார்த்துக்கோங்க. அத்தை பெரியப்பா அப்பா 3 பேர் தான். அப்பா பிறந்து 3 மாதம். பெரியப்பாவுக்கு 3 வயசு, அத்தைக்கு 5 வயசு. இப்படி 3 பிள்ளைகள் இருக்கும்போது இவர் ராஜபாளையத்துக்கு மாட்டு வண்டியில் நாற்றுப்பாரம் கொண்டு போயிருந்திருக்காரு, ஏற்றிட்டு போயிருந்திருக்காரு. அப்போ ராஜபாளையத்தில் போய் நாற்று இறக்கி போட்டு விற்றுட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்துக்கோங்க, சித்திரை திருவிழா நடந்து அந்த தேர் இழுப்பாகல, அந்த தேரில் உள்ள செயின் அந்த வடம், இரும்பு வடம் அந்த ரோட்டில் சாத்தூரில் அந்த வடம் கிடந்திருக்கு. இவர் என்ன பண்ணுவாராம், போகையிலையும் தூங்கிக்கிட்டே போவாராம், வரையிலையும் தூங்கிக்கிட்டே வருவாராம். அப்போ விடிய காலம் ராஜபாளையத்துலேருந்து சாத்தூர்கிட்ட விடிய காலம் வந்துடுச்சான் வண்டி. மாடு கரெக்டாக அந்த பாதையை பார்த்து வந்துக்கிட்டே இருக்குமா. இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்துக்கோங்க, கரெக்டாக சாத்தூரில் அந்த பெருமாள் கோயிலுக்குள்ள தேர் இழுத்துட்டு அந்த வடம் கிடக்கும்போது அந்த வடத்தில் சடன்னு அந்த வண்டி ஏறி இருக்கு. அப்போ இவர் தூங்கிக்கிட்டே வர்றாரு பார்த்தீங்களா. அப்போ என்ன நினச்சிட்டாரு, வடத்தில் ஏறி இருக்கு. இவர் என்ன நினச்சிட்டாரு, திடுக்குன்னு பயந்துட்டார் உறவுகளை. திடுக்குன்னு பயந்தோன்னே என்ன நினச்சிட்டாரு, ஆகா திருவிழா பார்த்துட்டு ஆளுக்கு படுத்துருந்துருப்பாங்களோ, நம்ம மாடு தெரியாமல் இப்படி மேலே ஏறிடுச்சோம் அப்படின்னு சொல்லி திடுக்குன்னு பதறினவர். அப்படியே அங்கேருந்து 5 மணிக்கு அப்படி பதறினார். அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்துட்டு சரி செய்யணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு உறவுகளை. வீட்டுக்கு எங்கள் அத்தைக்கு 5 வயசு தான். இன்னொரு தாத்தா மக ஒரு அத்தை, அந்த அத்தை மகனுக்கு தான் இப்போ நான் வாக்கப்பட்டிருக்கேன்.
அந்த அத்தை வந்து ஒரு 15-20 வயசு இருக்குமா. அப்போ கேட்டிருக்காரு, லட்சுமி இந்த மாதிரி அப்பச்சின்னு தான் சொல்லுவாங்க, அப்பச்சிக்கு வந்து 2 கோழி அடித்து கொடுமா, அப்பச்சிக்கு ஒரு வடியாக வருதுன்னு இருக்கார், கோழிக்கறி சாப்பிடும் போல் இருக்குன்றிருக்காரு. 35 வயசு தான் எங்கள் தாத்தாவுக்கு. சரின்ட்டு எங்கள் அத்தை என்ன இருக்குது, உடனே வீட்டில் கோழி இருக்குல்ல, கோழியை பிடிச்சி அடித்து கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு உறவுகளே. எங்கள் தாத்தா சரி குழம்பு வெந்துருச்சா லட்சுமின்னு கேட்டிருக்காரு. வெந்துருச்சு அப்பச்சி, இந்த ஊற்றிட்டு வரேன்னு இருக்கு. ஊற்றி கிண்ணத்தில் தான் கொண்டு வந்துருக்கு. எங்கள் தாத்தா அப்படியே ரத்தமாக வாந்தி எடுத்தோன்னா இதான் வெடிச்சிருச்சு. ரத்தமாக வாந்தி எடுத்தோம், அப்படியே எங்கள் தாத்தா இறந்துட்டார் ஒத்துக்கோங்க. அதுலேருந்து இந்த 2 தாத்தாங்க தான் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் அத்தையும் வளர்த்துருக்காங்க. நான் குத்தம் சொல்லலை. இருந்தாலும் அவங்களுக்கு வந்த வாரிசுகளாம் எங்களை ரொம்ப எடக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உறவுகளே. இது நியாயமானு கேளுங்க. இதெல்லாம் ஏன் எதுக்காக வேண்டியதெல்லாம் பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நாளை ஒரு காலத்தில் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, ரொம்ப அப்புறாணியான பிள்ளைங்க, எந்த சூடு நனையமும் கிடையாது, அதுக வாட்டுக்கு வெகுளியாக இருக்குங்க என்ன. அதனால் இதுகளுக்கு எதுவுமே தெரியாதில்ல. அதனால் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா எனக்கு சொன்ன பாடத்தெல்லாம் இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வீடியோவிலையும் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிற உறவுகளே. நன்றி உறவுகளே.